யாவரும் பாஸ்டரை கை தட்டி நாம வரவேற்கலாமா? உற்சாகமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உங்கள் மத்தியிலே நிற்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் பொதுவாக போகிற இடத்துல கொஞ்ச நேரம் ஆராதனையில் அட்டன் பண்ணணும்னு விரும்புவேன். சும்மா மேடையில் நிற்கிறது விரும்ப மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், நான் ஒரு 10-20க்குள்ளே வந்திருக்கணும். திருச்சிக்குள்ளேயே இங்கேயும் அங்கேயும் 2 தடவை ரோடை மிஸ் பண்ணி உள்ளே போயிட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், இங்கே வரும்போதும் உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தோம். ரோடு வேலை நடக்கிறதுனால எப்படியோ தம்பி சுற்றி கூப்பிட்டு வந்தார். நான் வரும்போது சொன்னேன், எப்பா இதே மாதிரி நம்மளை வெளியே கொண்டு விட்டா பரவாயில்ல அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? முடிஞ்ச 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இது எத்தனை நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல முன்னால நிக்கிற ஆள் யாரு பேசுறா, யாரு பாடுறா, அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவரை மாத்திரம் நோக்கி நம்முடைய கண்கள் இருதயங்கள் அவருக்கு நேராய் திரும்பட்டும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எத்தனை அற்புதமானவர் ஆண்டவரே. அல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அற்புதமானவர். அல்லேலூயா. நீர் ஆராதிக்கப்படுவதற்கு தகுதியானவர். நீர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர். அல்லேலூயா. வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை போல நல்ல தேவன் ஒருவருமே இல்லை, ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. 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 நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கூட சேர்ந்து, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உங்க சத்தம் கேட்கட்டும். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். சொல்லுங்க, யாரும் அறியாத, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசர். ஓ அல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உம் அழகான கண்கள், உம் அழகான கண்கள் என்னை கண்ட. உங்க சத்தம் கேட்கட்டும். உம் அழகான கண்கள், உம் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். உண்மைதானா? உண்மைதானா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் பார்த்ததுனால மட்டும், உங்களுடைய பார்வை எங்க மேல விழுந்ததுனால மட்டும் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கண்ணிகளுக்கு தப்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை பிழைக்க பண்ணுகிறவர், நீரே எங்களை பிழைக்க பண்ணுகிறவர், நீரே எங்களுக்கு ஜீவனை தருகிறவர், நீரே எங்கள் வாழ்க்கை நோக்கமாக இருக்கிறவர் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்கள்லாம் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காய், கர்த்தர் நடத்தின வழிகளுக்காய், கர்த்தர் சூழ்ந்து கொண்ட தயவுகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
அன்பு இல்லாத உலகில் அழியாத அன்பை அள்ளி தந்த நல்ல நேசரே. அன்பு இல்லாத உலகில் அழியாத அன்பை அள்ளி தந்த நல்ல நேசரே. ஒரு முறை அந்த வார்த்தையை சொல்லுங்க சத்தமா. அன்பு இல்லாத உலகில் அழியாத அன்பை அள்ளி தந்த நல்ல நேசர். இன்னும் ஒரு முறை சத்தமா. அன்பு இல்லாத உலகில் அழியாத அன்பு உடையதாண்டவர் தாராளமாய் அள்ளி தந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் அழகான கண்கள் என்னை கண்டதானே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் உயிர் வாழ்கின்றேன். தேவன் எத்தனை நல்லவர். மனிதர்கள் பார்க்காத சூழ்நிலையில் நம்மை பார்க்கிறவர். மனிதர்கள் உதவி செய்ய முடியாத நிலையில் நமக்கு உதவி செய்கிறவர். யாருமே என் வாழ்க்கையில் பார்த்திராதவைகளை அவர் பார்த்தும் எனக்காய் இறங்க மனம் உள்ள ஒரு தேவன். இந்த காலவேளை இந்த சபைக்காக இங்க கூடி ஜெபிக்கிற உங்களுக்காக அவர் இறங்க விரும்புகிறார். அவர் இறங்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த தேவன் நல்லவர். இவரை போல் அற்புதமானவர் ஒருவருமே இல்லை. ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. பழைய காலத்துல வீடுகள்ல நிலவாசல் ரொம்ப கீழே இருக்கும். இப்போ உள்ள வீடுகள் எல்லாம் கொஞ்சம் மாடர்ன் இதில் கட்டுறாங்க. பழைய வீடுகள் உங்களுக்கு சிலவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த நிலவாசலே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தாழ்வாக தான் இருக்கும், குட்டையாக இருக்கும். பிறந்து 16வது நாள் குளிப்பாட்டி தொப்புள்ள உள்ள தண்ணீரை ஊதுவதற்காக எங்கள் அம்மா தலைக்கு மேலே தூக்கும்போது கண்ணெல்லாம் சொருகிருச்சு, ஃபிட்ஸ் வந்துருச்சு. என்னுடைய அப்பா ஒரு நல்ல ஊழியக்காரர், இப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாரு. அவர் ரூம்ல ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் எப்பவுமே காலையில் ஒரு 3-4 மணி நேரம் ஜோம் பண்ணுவார். ப்ரேயரை விட்டு எழும்பி வெளியே வரமாட்டார் அவ்வளோ ஈஸியா. அவர் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறாரு. எங்க அம்மா என்னை தூக்கிட்டு போய் கையில துடிச்சிட்டு இருக்கிறேன். 16 வயசு, 16வது நாள் குழந்தை. கொண்டு போய் கதவை தட்டி உள்ள இருந்தே கதவை திறக்கல. என்னடா என்னம்மான்னு கேட்டிருக்கிறாரு. அம்மா சொல்லியிருக்கிறாங்க, பையன் ஃபிட்ஸ் வந்துருச்சு, தலை இடிபட்டுருச்சு, உச்சி இடிபட்டுருச்சு, கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், துடிச்சிட்டு இருக்கிறான். ஒன்று உள்ள இருந்தே எங்கள் அப்பா சொன்னாராம், செத்தா சாகட்டும், ஆண்டவர் வேற குழந்தை என்ன பண்ணுவார், கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. என்னென்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நல்ல அப்பா தான். ஆனால் ஜபத்தில் இருந்ததுனால ஜபத்தை பாதியில் முடிக்க வருமா அப்படி சொல்லிட்டாரு. எங்கள் அம்மா வாசலுக்கும் வீட்டுக்கும் உள்ளேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக துடிப்பு என்ன பண்ணுது, குறையுது. அப்போ தற்செயலா ஆலயத்துக்கு வர்ற ஒரு ஆண்டி, பொண்ணு தாயின்னு ஒரு ஆண்டி, அவங்க கடைக்கு காலையில் காய்கறி ஜாமான் அவங்க போனவங்க பார்த்து, என்ன பாஸ்டம்மா அழுதுட்டு இருக்கிறாங்கன்னு உடனே என்னன்னு கேட்டபோது இந்த நிலைமையை சொன்னோன்னா ஆட்டோ பிடிச்சி, அப்போது தாளையத்து என்கிற இடத்துல ஊழியம் செய்தோம். எங்கள் அப்பா அங்கே தான் முதல்ல ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். ரஷ்அப் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அங்கேருந்து தச்சநல்லூர் பக்கம் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் போனோம் ஆட்டோவில். போய் உள்ளே கொண்டு போய் டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, உயிர் போயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், உயிர் பிழைக்க வச்சிருக்கலாம். இல்லையா? சரி, டெத் சர்டிஃபிகேட் எழுதி தரேன், சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணி தரேன், அம்மா அப்பா பேர் சொல்லுங்கன்னு சொல்லி பேர் எழுத ஆரம்பிச்சு, பிள்ளைக்கு பேர் என்னன்னு கேட்கும்போது பேருன்னு வைக்கல. ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இம்மானுவேல்னு அவங்க அப்பா சொல்லுவார், ஆண்டவர் அப்படி ஒரு பேர் கொடுத்தா சொல்லுவார், அதனால் அந்த பேரே எழுதிக்கோங்க டாக்டர்னு சொல்லும்போது அந்த பேரை எழுதுவதற்காக டாக்டர் ஐ அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும். அல்லேலூயா.
நர்ஸ் வந்து பார்த்தபோது பெருவரல் மட்டும் காலில் அசைஞ்சிருக்கு. அவங்க சொன்னாங்க, பிள்ளைக்கு உயிர் இருக்கிற மாதிரி தெரியுது டாக்டர். டாக்டர் என்ன பண்ணாங்களோ தெரியாது, ஆண்டவர் ஜீவனை திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு 45 வருஷம் வேகமாக ஓடிடுச்சு. திரும்பி பார்த்தா சொல்ல முடியும், நான் பாடின பாடல் வரிகள் தான். அல்லேலூயா. எப்போ போயிருக்கணும்? ஜஸ்ட் 16th டே, 16வது நாள் போயிருக்கணும். ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருந்தா உங்களை உயிரோட வச்சிருப்பார். அல்லேலூயா. இங்க இருக்கிற நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் அதை சொல்ல விரும்புறாரு. அல்லேலூயா. எனக்கு 16வது நாள், உங்களுக்கு போன வருஷமா இருந்திருக்கலாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இந்த தேவனுடைய கண் பார்வை நம்ம மேல இருக்கிறதுனால நாம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அல்லேலூயா. நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பார்வை என் மேல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க பார்வை என் மேல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். 2008வது வருஷம், 2008, 2008வது வருஷம் சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் கூடி ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. ஆண்டவர் ஒரு மனிதனுக்காக என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஒரு மனிதன் சுவாசிக்கிற காற்று ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரம் சுவாசிக்கிற காற்று, ஆக்சிஜன். அல்லேலூயா. கொரோனா டைம்ல தான் ஆக்சிஜனை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னு. அல்லேலூயா. ஒரு நாள் முழுவதும் செலவு பண்ற கணக்கெல்லாம் பார்த்து அவர்கள் இப்படி கண்டுபிடித்தார்கள், கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் ஆண்டவர் ஒரு நபருக்காக ஒரு நாளைக்கு செலவு பண்றாராம். அல்லேலூயா. எப்போ? நான் சொல்ற கணக்கு வந்து 2000, அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டிலாம் வந்திருக்கு. இப்போ நீங்க கூட்டி கழிச்சு போட்டு பாருங்க. அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னால பார்த்தேன், ஒரு மனிதனுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் ஆண்டவர் செலவு பண்றாராம். அல்லேலூயா. எவ்வளவு கிருபையான தேவன். என்ன உள்ள என்ன போகுது? அப்படி போகுது. அல்லேலூயா. அப்படி வெளியே விடுறோம். வேதாம் கல்லூரியில் கற்றுக் கொடுக்கும்போது கற்றுக் கொடுப்போம். அதான் யாவே. அல்லேலூயா. அவர் பேரே என்னன்னா சுவாச காற்று. நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். அல்லேலூயா. இந்த சுவாச காற்று யாவே. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, யாவே. யாவே அப்படின்னு என்ன அர்த்தம்? யாவே. காத்து நின்று போச்சுன்னா, நிறைய பேர் நினைக்கிறோம் மூச்சு நின்னாதான் உயிர் போச்சுன்னு நினைக்கிறோம். ஆண்டவரோடு உள்ள தொடர்பு போச்சுனாலே போச்சு. அவர் தான் சுவாச காற்று. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர். நாங்கள் சுவாசிக்கிறது, நாங்கள் நடக்கிறது, எங்கள் வாழ்க்கையின் எல்லாம். அல்லேலூயா. நாம் நிறைய நேரங்களில் மற்றவங்களை பார்க்குறோம், மற்ற சூழ்நிலைகளை பார்க்குறோம், மற்ற காரியங்களை பார்க்குறோம். நான் அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே. தேவையே இல்லைங்க, நான் என்ன மாதிரி இருக்கிறதா அழகு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ரொம்ப ரசித்து படைச்சிருக்கிறாராம். சங்கீதம் 139 தாவீது சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்னு அவர் சொல்றாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சங்கீதம். ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்னு சொல்றாரு, என்னுடைய எலும்புகள் உருவாக முன்பதாகவே. அல்லேலூயா. என் அவயங்கள் உருவேற்படும் நாட்களுக்கு முன்பதாகவே என் உருவம் இன்னது என்பதை நீர். வாவ். அல்லேலூயா. ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தைய பத்தி எப்ப தெரியும்? பறந்த பறவை எடுத்து பார்த்து கையில வச்சு சொல்றோம், மூக்கு உங்க அப்பா மாதிரி இருக்குடா, காது எங்க அப்பா மாதிரி இருக்குன்னு பேசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால கொடைக்கானல் நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஆர்சி மியூசியம் இருக்குது. அதுக்குள்ள கண்ணாடி குடுவையில கண்ணாடி பீக்கர்ஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த கெமிக்கல்ஸ் போட்டு பிள்ளைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வச்சிருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா பாருங்க. அல்லேலூயா. சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அங்கே போய் பாருங்க, காசு செலவு பண்ணி. அல்லேலூயா. சிலர் காசும் செலவு பண்ண மாட்டாங்க, சொல்லுங்க, போகவும் மாட்டாங்க. அல்லேலூயா. அடுத்தவங்க போனாங்கன்னா விடவும் மாட்டாங்க. போய் பாருங்க. அந்த கண்ணாடி குடுவையெல்லாம் பார்த்தா 5 வாரம் 6 வாரம் 7 வாரம் 1 மாதம் ஆன குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்குன்னா வெறும் ஒரு களிமண் உருண்டை மாதிரி தான் இருக்கும். தாவீது சொல்றாரு, அப்போ என்ன ஆண்டவர் பார்த்து என் உருவம் இன்னது என்பதை அவர். அல்லேலூயா. அப்போ என் மூக்கு எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும், இதெல்லாம் அப்படி நான் இருக்கும்போதே இந்த ஆண்டவர் அறிகிறார்.
என்னை ரொம்ப ரசித்து விரும்பி பூமியின் தாழ்விடங்களில் ஒளிப்பிடத்தில் விசித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்பட்ட போது, அல்லேலூயா, என் கரு உம்முடைய கண்களுக்கு மறைவாய் இருக்க நீர் எல்லாவற்றையும் பார்க்கிறீர். அல்லேலூயா. அப்படி ரசித்து பார்த்த ஆண்டவருக்கு நாம் இப்படி ஒரு கட்டத்தில் இருப்போம் நல்லாவே சொல்லுங்க. எங்க நான் இப்போ இருக்கிறது மதுரையில், மதுரைக்கு பக்கத்தில் திண்டுக்கல் இருக்குது. எதுக்கு ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். எதுக்கு ஃபேமஸ்? திண்டுக்கல் பூட்டுக்கு ஃபேமஸ். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவனே என்ன பண்ணுறான், பூட்டுக்கு 3 சாவி கொடுக்குறான். அல்லேலூயா. உலக மனுஷனே ஒரு பிரச்சனைக்கு 3 தீர்வு வச்சிருக்கிறான். அவர் சர்வ வல்லவர். இப்போ நீங்கள் இங்கே வந்து நிற்பீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். இதற்கான தீர்வும் இப்பொழுது அல்ல, ஏற்கனவே அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் ஆண்டவரே நான் நிற்கிற பாதை உங்களுக்கு தெரியுதா, இந்த இடம் தெரியுதா, நீங்கள் பார்க்குறீங்களா, கண்ணை மூடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு என் சத்தம் கேட்குதா, இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா அவருக்கு என்ன பண்ணும் தெரியும். அல்லேலூயா. ஒரு வசன பகுதியை வாசிப்போமோ, ஒரு வசன பகுதி. நான் எது என்னோட செய்தி இல்லை, நீங்கள் கீபோர்டு வாசிட்டே இருங்க, நம்ம இடையில பாடுவோம். நம்ம ரெண்டு ராஜாக்கள் 4வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், 2 கிங்ஸ் சாப்டர் 4 4வது அதிகாரம். உங்கள் பைபிளில் பக்கம் 469வது பக்கத்தில் 469 469. நமக்கு இந்த சம்பவம் தெரியும், நல்லா படிச்சிருக்கிறோம், நிறைய தடவை நம்ம வாசிச்சிருப்போம். ஆண்டவர் எலியாவை அனுப்பும்போது, இந்த எலிசாவை அனுப்பும்போது அவன் ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போய் தங்குவது வழக்கம். அவன் போகும்போது ஒரு சூனேம் என்கிற ஊரில் ஒரு பெரிய பணக்கார பெண்மணி, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வீட்டில் போய் என்ன பண்ணுவா, தங்கியிருப்பார், சாப்பிடுவார். அங்கே தான் அவருடைய ரெஸ்டிங் டைம், அவருடைய இளைப்பாறுகிற இடம் அந்த வீடு. ஒவ்வொரு முறை வந்து தங்கும் போது இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் உள்ள அம்மா ஊழியக்காரன் நல்லா உபசரிக்கிறாங்க, கவனிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே எலிசாவுக்கு மனதில் ஒரு எண்ணம், இந்த அம்மாவுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி வேலைக்காரனை பார்த்து கேட்குறாரு, இந்த அம்மாவுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு என்ன பண்ணு கேளு, நான் இவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். சரி, அந்த சம்பவம் அதில் இருக்குது, 4வது அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் கூட வாசிங்க, ஆனால் திருப்பிக்கோங்க. அப்போ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அந்த 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் பின்பகுதியில் 13வது வசனம் 14வது வசனம் அதில் பாருங்க. அதற்கு கேயாசி கேட்டதற்கு 14வது வசனம் என் கூட சேர்ந்து வாசிங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேயாசியை கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் நின்றார். 16வது வசனத்தில் எலிசா சொல்றாரு, உனக்கு ஒரு உற்பவ கால திட்டத்தில், அதாவது ஒரு குழந்தை உற்பவிக்கிற அந்த 9 மாதம் 10 மாதத்துக்குள்ள உனக்கு என்ன இருக்கும் கையில், ஒரு பையன் இருப்பான், ஒரு குமாரன் இருப்பான், ஒரு மகன் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு குமாரன் இருப்பான். 17ஆம் வசனத்தில் அதுக்கு அந்த 16ஆம் வசனம் முடியும் போது சொல்லுது, அதுக்கு அந்த பெண்மணி என்ன சொல்றா, ஊழியக்காரரே ஏன் அபத்தம் சொல்ல வேண்டாம், அபத்தம் பேச வேண்டாம். அபத்தம்னா என்ன? ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குது, why are you speaking nonsense, முட்டாள்தனமா புத்தி இல்லாம ஏன் பேசுறீங்க அப்படின்னு ஊழியக்காரரை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவளுடைய லைஃப்ல எல்லாமே என்ன பண்ணுது இருக்குது. குழந்தை இல்லை என்பது அவளுக்கு என்ன இல்லை, ஒரு குறையாகவே அவளுக்கு இல்லை. சந்தோஷமா இருக்கிற அவள் லைஃப்ல. அதனாலதான் அவள் கேட்கிற, குழந்தை இல்லைன்னு எனக்கு நான் என்ன பண்ணல, கவலைப்படவே இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணபடி அந்த அம்மாவுக்கு என்ன கொடுத்தாரு, ஒரு குழந்தை கொடுத்தாரு. நமக்கு இந்த சம்பவம் தெரியும், இது என் செய்தி இல்லை. நான் கொஞ்ச நேரம் ஆராதிக்க விரும்புகிறேன், உங்களோட சேர்ந்து நம்ம சேர்ந்து ஆராதிக்கலாம். அதுக்கு முன்பு இந்த வார்த்தையை சொல்லும்படி என் இருதயத்தில் ஆவியானவர் ஒரு ஏவுதலை கொடுத்ததுனால அதை சொல்றேன். அந்த அம்மா அப்படி கேட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த குழந்தை பிறக்கிறான், அந்த குழந்தை வளர்றான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது, அதாவது இவனுக்கு தனக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க அப்பாட்ட சொல்ற அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், வளர்ந்துட்டான். தன்னுடைய பிரச்சனையில எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு he had sense and knowledge. அவனுக்கு அறிவு வந்துருச்சு.
புத்தி வந்துருச்சு. அப்போ அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணுது, வயலில் வேலை செய்யும்போது தலை ரொம்ப வலிக்குதுப்பான்னு சொல்கிறான். அவன் தலை வலிக்குதுன்னு சொன்ன உடனே அம்மாட்ட போய் விடுங்கன்னு சொல்கிறாரு. அம்மாட்ட கொண்டு விட்ட உடனே அம்மா மடியில் படுக்கிறான். அப்படியே என்ன பண்ணிடுறான், செத்து போயிடுறான். நமக்கு இந்த சம்பவம் தெரியும். இந்த அம்மாவுக்கு பயங்கரமான கோவம். உடனே எலிசாவை போய் பார்க்குறா. எலிசாவை போய் பார்த்து அவன் காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு சொல்கிறா, நான் குழந்தை வேண்டான்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி இந்த குழந்தை உண்டாகிறதுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னீங்க, ஜெபம் பண்ணீங்க, இந்த குழந்தை பிறந்தது. நான் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது கூட எப்படி இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். இப்போ குழந்தை வந்ததுனால இதோட வாழ பழகிட்டேன். இப்போ இந்த குழந்தை செத்தது எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையில் குறையே இப்போதான் தெரியுது. அல்லேலூயா. சில நேரம் எதுக்குடா ஆண்டவர் இழுத்து பிடிச்சி இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு தோணும் சில பிரச்சனையை சந்திக்கும் போது. அல்லேலூயா. அதே 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம், என் கூட 8வது அதிகாரத்துக்கு வாங்க. நீங்கள் வீட்டில் போய் இதை கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டோரி, ஒரு ஸ்டேட்மெண்ட். 8வது அதிகாரத்தில் இந்த ஊரில், இவங்க இருக்கிற ஊரில் ஒரு பயங்கரமான பஞ்சம் வருது. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஏம்மா நீ உன் புருஷன் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு எங்கே போயிரு, இந்த பஞ்சத்தில் பிழைக்கிறதுக்கு வேற எங்கேயாவது போயிருன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ், 7 வருடங்கள். என்ன அந்த பையன் உயிரோடு எழும்பின பிறகு எத்தனை வருஷம், 7 வருஷம். நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுட்டா ஒரு 9-10 வயசில் இவனுக்கு தலைவலி வந்து இறந்துருக்கலான்னு சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அதோட ஒரு 7 வருஷம் சேர்த்துக்கோங்க, ஒரு 15-16 வயசு. இப்போ இவங்க திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது பஞ்சம் முடிச்சு திரும்பி வரும்போது, பஞ்சத்துக்கு போகும்போது இவங்களுடைய சொத்து, நிலப்புலன்கள், இவங்க விவசாயம் எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுக்குறா, ஒரு நபரை பார்த்து கொடுத்துட்டு போகிறாங்க. திரும்பி வந்து அவன் சொல்கிறான், ஒன்றும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, தர முடியாதுன்னு ஏமாத்துறான். இந்த அம்மா யாரை பார்க்கணும், ராஜாவை பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறா. ராஜாவை பார்க்க வந்து நிற்கும்போது ராஜா தற்செயலாகன்னு சொல்லக்கூடாது, இட் இஸ் டிவைன் கோஇன்சிடென்ஸ். அல்லேலூயா. அது தெய்வீக முன் சந்திப்பு, தெய்வீக துல்லியமான நடத்துதல். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரோட பியூட்டி என்னன்னா, ஒரு நிமிஷம் முன்னாடியும் இல்லை, ஒரு நிமிஷம் லேட்டாகவும் தர மாட்டார். அல்லேலூயா. முன்னாடி தந்தா நம்ம கதை முடிஞ்சிடும், பின்னாடி தந்தா நமக்கு தேவைப்படாது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? முன்னாடி வந்தா நம்ம கதை முடிஞ்சது, பின்னாடி வந்தா இனி அது இல்லாமலே வாழ பழகிட்டோம், இனி அது இருந்து பெரிய வித்தியாசம் இல்லை. அப்படி ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தையும் தரமாட்டார். அவர் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா ஏற்ற வேளையில் தருகிற தேவன். அல்லேலூயா. நல்ல பிரியாணி சாப்பிட உங்களுக்கு காசு கொடுத்தாருன்னா சுகர் இல்லாமல் அவர் வச்சிருப்பார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குல்ல, என்ன எதுக்குடா நமக்கு சுகர், ப்ரெஷர், இத்தனை வியாதி. அல்லேலூயா. அப்படி வச்சிருப்பாரு. காரு ஓட்டுறது, நல்ல காரு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா ஓட்டுறதுக்கு எதுவும் தருவார், பலனும் தருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சந்தேகம் இருக்குதா ஆண்டவர் மேல? அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான ஆண்டவர். அப்போ இந்த ராஜாவும் பேசுறாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, உன் எஜமான் என்னென்ன அற்புதம் செஞ்சாரு ஒவ்வொன்றா எனக்கு என்ன பண்ணு சொல்லு. கேயாசி இந்த வேலைக்காரன் ஒவ்வொன்றா சொல்றான். அப்போ ஒரு அற்புதத்தில் வந்து நிற்குது. என்ன அற்புதம்னா, நாங்கள் இப்படி எங்கள் எஜமானோட இந்த வீட்டுக்கு வந்து தங்குவோம், அங்கே குழந்தை இல்லாமல் இருந்தது, எங்கள் எஜமான் கேட்டார். அப்போது நான் சொன்னேன், ஆண்டவர் ஜெபம் பண்ண போது என்ன கொடுத்தாரு, ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அந்த குழந்தை என்ன பண்ணிருச்சு, செத்து போச்சு ஒரு சின்ன வயசுலயே. எங்கள் எஜமான் மூலம் ஆண்டவர் என்ன பண்ணார், உயிரோட எழுப்பினார். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அது பியூட்டி பாருங்க. ஆமாம், அதை வாசிங்க, 5வது வசனம் வாசிங்க என் கூட. செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை கேயாசி ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, அறிவித்த போது இல்ல, கவனிங்க, அறிவித்த போது இல்ல, அறிவித்து முடித்த பின்பும் அல்ல, சொல்லிட்டு இருக்கும் போதே வாசிங்க. அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டிற்காகவும் வயலுக்காகவும், வாவ் அல்லேலூயா. இவன் கரெக்டா நிறைய அற்புதத்தை சொல்றான். அப்ப இந்த குறிப்பிட்ட அற்புதத்தை சொல்லும் போது யார் வாசல்ல வந்து நிக்கிறா? உன்னை இவன் சொல்றான், ராஜாவே நான் சொன்னேன்ல அந்த அம்மா யாருதான்,
நான் வேகமா போறேன். சரி, அந்த அம்மா இவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியா அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிடுறாரு, விசாரிக்கிறாரு. என்னம்மா பிரச்சனைன்னு கேட்கிறாரு. லூயா, அந்த அம்மா பிரச்சனையை சொல்லுது. சொன்ன உடனே ராஜா சொல்றாரு, இந்த அம்மாக்காகவே ஒரு மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணி, நான் இப்போ உள்ள கான்டெக்ட்ல சொல்றேன், அப்பாயிண்ட் பண்ணி உங்க கேஸை சீக்கிரம் என்ன பண்ணுங்க, முடிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. லூயா. இப்போ அந்த கதையோட பியூட்டி என்னன்னா, இந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய புருஷன் இல்லை, நம்ம படிக்கல அப்படின்னா சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஒருவேளை பஞ்சத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், இறந்து போயிருக்கலாம். இப்போ இந்த அம்மா ராஜாட்ட வந்து நின்று எல்லாத்தையும் திரும்ப பெறுவதற்கான காரணம் என்ன சொல்லுங்க. 4வது அதிகாரத்தில் அந்த அம்மா என்ன கேட்கிறா, இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்றா. ஆனா 8வது அதிகாரத்தில் அந்த பிள்ளை தான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருகிறது. உனக்கு நான் சொல்றது புரியுதா? இதற்கு இடையில 16 வருஷம் ஓடிருச்சு. 16 வருஷம் கழிச்சு இந்த அம்மா இப்படி ஒரு பிரச்சனையில வந்து நிப்பான்னு யாருக்கு தெரியும்? அந்த அம்மாவுக்கு தெரியாது, எலிசாக்கு தெரியாது, கேயாசிக்கு தெரியாது, பிறந்த பிள்ளைக்கும் தெரியாது, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? இப்ப நீங்க சந்திக்கிற பிரச்சனை எது உங்களை ஜெபிக்க பாரப்படுத்துதோ, எது உங்க மனதை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, இதற்கான தீர்வு பல வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. நமக்கு என்ன பயம்னா, நமக்கு என்ன பதில்னு நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்றோம், ஐயோ ஐயோ ஐயோன்னு யோசிக்கிறோம். அல்லேலூயா. பதில் தெரியாட்ட பரவாயில்ல, பதில் கொடுக்கிற ஆண்டவரை தெரியுமா? அப்ப தைரியமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள போதுமானவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள போதுமானவர், நீர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இப்ப சந்திக்கிற இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏற்கனவே நீர் பதிலை ஆயத்தப்படுத்தி இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் இதை மாதிரி பல காரியங்களை காட்ட முடியும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என் மனதில் இடைப்பட்டதுனால அதை சொல்றேன். அல்லேலூயா. அவங்க பைபிள் எல்லாம் அவங்க சேர்ல வச்சுட்டு எலும்பி நின்று, அல்லேலூயா, சில நிமிடங்கள், ரொம்ப கொஞ்ச நேரம் தான், சில நிமிடங்கள் ஆண்டவரை பார்த்து உண்மையா சொல்ல போறோம். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதமானவர். அல்லேலூயா. He is so powerful. என் பையன் என் பொண்ணு இப்படி ஒரு தேவையில பிரச்சனையில வந்து நின்னுட்டாங்களே, இவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை என்ன பண்ணணும், ஆயத்தம் பண்ணணும்னு இப்ப டிசைட் பண்ற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. நான் வந்து நிப்பேன்னு அவருக்கு தெரியும். இந்த சூழ்நிலை இப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். இதை என்னால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இதை தாண்டி போவதற்கு எது எல்லாம் எனக்கு தேவையோ அது அத்தனையும் முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி அற்புதமாக, அல்லேலூயா, அவர் வாசலை திறக்கிற தேவன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். வாயில் திறந்து சொல்லுங்க. நிறைய நேரம் நாம ஜோம் பண்ணி ஒரு சோர்வுக்குள்ள வருவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, 1% கூட சந்தேகம் இல்லாமல் நான் ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர் என்பதையும், ஆண்டவரை நீர் ஏற்கனவே இதற்கான தீர்வை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர் என்பதையும், உம்மை நம்பி முன் செல்வதற்கு எனக்கு பலனை தருவீராக. வாய் தரும் சொல்லுங்க, எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே. Help me to trust you, Lord. உம்மை நம்ப உதவி செய்யும், உம்மை நம்ப உதவி செய்யும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிபலம ஷகலதலபா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்புறதற்கு ஒரு விசுவாச கண்களை எனக்கு தருவீராக, ஒரு விசுவாச கண்களை எனக்கு தருவீராக, ஒரு விசுவாச கண்களை எனக்கு தருவீராக. இது எல்லாம் மாறும். ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஹalleluya. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். சத்தமா சொல்லுங்க என் கூட சேர்ந்து, ஓ, தமக்கென்றும்
பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் எவ்வேளையும், காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. நல்ல சத்தமா எல்லாரும் சொல்லுங்க சேர்ந்து. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் சொல்லுங்க. எனக்காக யாவையோ, எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. சொல்லுங்க. எனக்காக, எனக்காக, ஓ எஸ், அவருக்கென்றும் தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். சொல்லுங்க. அவருக்கென்றும் பயந்திடும் தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். இன்னும் ஒரு முறை அதை அறிக்கை பண்ணி சொல்லுங்க. எனக்காக, எனக்காக எவ்ரிதிங், எவ்ரிதிங், ஏதோ சிலவற்றை அல்ல, எல்லாவற்றையும் செய்ய அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். எனக்காக யாவோ என் கர்த்தர் வாக்கு மாறிடா. ஓ தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். ஓ ரஸ்லா தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். சொல்லுங்க. காலையும் மாலையும் வேளையும், காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை எவேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கவனிங்க, கவனிங்க. எல்லாம் நல்லா இருக்கும் போது பாடுறது பெரிய விஷயம் கிடையாது. அல்லேலூயா. இந்த பாடல் வரி சொல்லுது எனக்காக யாவையும். அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம்? இன்னும் என்ன பண்ணல, செய்து முடிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனா அந்த பக்தன் எவ்வளவு அழகா பாடுறாரு. பழைய பாடல். எனக்காக யாவையும், ஏன்னா அவர் வாக்கு மாறிடார். அவர் செய்யாவிட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன், புலம்ப மாட்டேன். நான் ஒன்னே ஒன்று செய்வேன், அவரை பாடிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எனக்கு ஒரே ஒரு வேலை தாங்க, அவரை பாடிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் மாலையில் எவ்வேளையும் அவரை பாடுவதற்கு. சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். சொல்லுங்க. காலையும் மாலையும், காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். சொல்லுங்க. ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். சத்தமா சத்தமா சொல்லுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும், காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். உம்மையே உயர்த்தி பாடுகிறேன். நீங்க வாய்களை திறந்து அறிக்கை பண்ணி சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. காலையும் மாலை வேளையும் கர்த்தர். இன்னொரு முறை, இன்னொரு முறை. காலையும் மாலை பாடிடுவேன்.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சபை சொல்லட்டும், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் பாடிட்டே இருப்பேன் ஆண்டவரே, நான் கேள்வி கேட்க மாட்டேன், நான் முறுமுறுக்க மாட்டேன், நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் ராஜா ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி இந்த வார்த்தையை சொல்லுகிறார், prepare yourself, உன் வீட்டை ஆயத்தப்படுத்து, உன் காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்து, உன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போய்விட்டது. எசேக்கியா போய் அழுகிறான் கர்த்தருடைய சமூகத்துல. பாதி வழியில இந்த பாதி முற்றத்திற்கு ஏசாயா திரும்பி போகும் போதே கர்த்தர் சொல்லுகிறார், அவன் கண்ணீரை பார்த்து நீ திரும்ப போய் சொல்லு, அவன் ஆயுசோட 15 வருஷத்தை நான் கூட்டுகிறேன். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அதை செய்வதற்கு காரணம் என்ன? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. நான் இங்க உள்ள வந்து உட்கார்ந்த உடனே என் மனதில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. நீங்க எதற்காக அழுதீர்களோ எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் இந்த சபையை பார்த்து சொல்ல விரும்புகிறார், அல்லேலூயா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. God is taking the church to the extension level. ஆண்டவர் ஒரு விரிவாக்கத்திற்கு நேராக ஆண்டவர் கொண்டு போகிறார். ஆண்டவர் ஒரு பெருக்கத்துக்கு நேராக கொண்டு போகிறார். எதெல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார், அதில் எல்லாம் 15 ஆண்டு கூட்டப்பட்டதை போல ஒரு பெருக்கத்தின் அனுபவத்திற்கு நேராக தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்பத்தை, சபையை கர்த்தர் கொண்டு போகிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, எஸ் லார்ட். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கொடுக்கிற பெருக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் செய்கிற அற்புத கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஹல்லேலூயா. There is a third day. 3வது நாள். கர்த்தர் இந்த சபையை பார்த்து சொல்ல விரும்புகிற வார்த்தை அதுதான். ஹல்லேலூயா. 3வது நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்ட வார்த்தை சரியா இருக்குமானால் வருகிற செவ்வாய்க்கிழமைக்குள்ள சில அடையாளங்களை கர்த்தர் உங்க குடும்பங்கள்ல கர்த்தர் செய்வார். நீங்க ஜெபிக்கிற காரியங்களிலே எந்த அசைவும் இல்லாமல் இருக்கிறதுல சில அசைவுகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார், சில மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. There is a third day. ஒரு 3வது நாள் உங்களுக்கு இருக்கிறது. 3வது நாள் உங்களுக்கு இருக்கிறது. உங்க வாழ்க்கை எல்லாம் கட்டி கல்லறைகளுக்குள்ளே வைக்கப்பட்ட 1வது நாள் ஒன்று இருந்தால், கல்லறையின் கட்டை உடைத்து வெளியே கொண்டு வருகிற 3வது நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சங்கிலிகளை கர்த்தர் உடைக்கிறார், சில அரசாங்க முத்திரைகளை கர்த்தர் உடைக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் சில கையொப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டதை கர்த்தர் முறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நானே சர்வலோகத்துக்கும் ராஜா, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமானவை ஒன்றுமில்லை. சில அற்புத கிரியைகளை இனி அல்ல, கர்த்தர் ஏற்கனவே செய்ய ஆரம்பித்திருக்கிறார், ஏற்கனவே செய்ய ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. ரிபல ரகம ஷபலதி அரலமா. ஹல்லேலூயா. ரிகமரலதி மஷபலரலரலம ஷபலரலமா. ஹல்லேலூயா. கட்டி வைத்ததை போல இருக்கிற அனுபவங்கள், உடைக்கப்பட்டதை போல இருக்கிற அனுபவங்களை கர்த்தர் மாற்றி, ஹல்லேலூயா, இதுவரை இல்லாத ஒரு ஃப்ரீடம், இல்லாத ஒரு விடுதலை உங்க தொழிலில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில,
உங்க குடும்பங்களிலே, முக்கியமாய் அநேகருடைய சரீரங்களிலே கர்த்தர் சில வியாதியின் கட்டுகளை உடைத்து போடுகிறார். Some chronic diseases, பல ஆண்டுகளாய் உன் சரீரத்தில் இருக்கிற சில பரம்பரை வியாதிகளை கர்த்தர் இந்த நாளோடு முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எங்கள் தேவனே நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. சபை ஆண்டவரை பார்த்து சொல்லட்டும், இது எங்களுக்காக செய்கிற அத்தனை காரியங்களுக்காக நான் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை அப்பா செய்ய முடியாது, என் அம்மா செய்ய முடியாது. ஒருவேளை அவங்க உயிரோடு இருந்தா எனக்காக பேசியிருப்பாங்க, இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கும் நினைக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் செய்யறதை விட அற்புதமாக இந்த பரலோக தகப்பன் நமக்கு செய்ய முடியும். அவர் நமக்கு செய்ய முடியும். அவர் நமக்கு செய்ய முடியும். எந்த மனுஷனும் செய்ய முடியாத அவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் ஆண்டவரே. He watches over us. நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்கள் மூடி அல்ல, உங்களுக்கு உதவி செய்யும்படி திறந்தே இருக்கிறது. உங்க சத்தத்தை கேட்கும்படி அவருடைய காதுகள் திறந்தே இருக்கிறது. உங்களுக்காய் கிரியை செய்யும்படி அவருடைய கரங்கள் ஆயத்தமா இருக்கிறது. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சபை நல்ல கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லட்டும், அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஓ உங்க நாமம் உயரணும், எல்லாவற்றுக்கும் மேலாய் இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உம் நாமமே மேலானது மேலானது மேலானது. சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உம் நாமமே மேலானது மேலானது. சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உம் நாமமே மேலானது மேலானது. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம். பாடிக்கொண்டே இருங்க, பாடிட்டே இருங்க. இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. நல்ல சத்தமா சத்தமா. ஓ இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம்
ஒரு முறை கூட இயேசு நாமம் சொல்லுங்க. பாவம் போக்கும் பரிசுத்த நாமமே, பாவம் போக்கும் பரிசுத்த நாமமீதே சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமமீதே பாவம் போக்கும் பரிசுத்த நாமமீ சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாம எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே, ஜீவன் தந்த நாமமே. சொல்லுங்க. எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே, ஜீவன் தந்த நாம. சொல்லுங்க. இயேசுவே உம் நாமமே மேலானது இயேசுவே எல்லா நாமத்திற்கும் மேலானது இயேசு நாமம். வாழ்கவே இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே. ஒரு முறை கூட இயேசு நாமம், ஒரு முறை கூட சொல்லுங்க. இயேசு நாமம், ஒரு முறை கூட சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசுவே உம் நாமமே மேலானது, எல்லாவற்றை விட மேலான, வியாதியை விட, பிரச்சனையை விட, இயேசு பலவீனத்தை விட, கண்ணீரை விட, தேவையை விட, நான் சந்திக்கிற எல்லாவற்றையும் விட மேலானது. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை வாய் திறந்து அறிக்கை பண்ணி பாருங்க. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே
அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. எல்லா நாமத்தை விட உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க, யாவே ஹல்லேலூயா. யாவே யாவே அல்லேலூயா. எல்லாவற்றையும் உருவாக்குகிறவரே, எல்லாவற்றையும் மாற்றுகிறவரே, எல்லாவற்றையும் அற்புதமாய் படைக்கிறவரே. யாவே யாவே அல்லேலூயா. யாவே யாவே அல்லேலூயா. பாடிக்கொண்டே பாடிக்கொண்டே இருங்க. யாவே யாவே எஸ் எஸ் எஸ். அல்லேலூயா. யாவே யாவே அல்லேலூயா. ஒரு முறை கூட யாவே யாவே அல்லேலூயா. யாவே யாவே அல்லேலூயா. நல்ல ரெண்டு கரங்களை வானத்தில் நிறைய உயர்த்தி, நல்ல வானத்துக்கு நிறைய உயர்த்தி, எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். உங்கள் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். We are not held by someone who is nearby. We are held by someone who is far above. ஏதோ எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருவர் என்னை பிடித்திருக்கவில்லை. என்னை பிடித்திருக்கிறவர் உயரத்தில் இருக்கிறார். உயரத்தில் இருக்கிறார். உயரத்தில் இருக்கிறார். மனுஷன் கையை எட்டுற வரைக்கும் தான் என்னை தூக்க முடியும். ஆனா இவர் என்னை பிடித்தால் வானம் வரை என்னை உயர்த்த அவரால் முடியும். யாரும் தடுக்க முடியாதபடி அவரால் தூக்க முடியும். சபையில் அநேகருடைய கரங்களை ஆண்டவர் பிடிக்கிறதை என் கண்கள் ஆவியானவர் காண்பிக்கிறார். Your hands are held by him. நீங்கள் அவருடைய கரத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய கரத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த கரத்திற்கு ஒரு பிரத்யேகதை, இந்த கரத்திற்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இந்த கரம் யாரை பிடித்ததோ பாதி வழியில் விட்டதாக சரித்திரமே இல்லை. கரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை அவர் செய்ய வைப்பார். எதையெல்லாம் செய்து முடிக்க திட்டம் வைத்திருக்கிறாரோ அது அனைத்தையும் இந்த கரத்தை வைத்து அவர் செய்ய வைப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபை அவரை துதிக்கட்டும். நல்ல வாய்களை திறந்து அவரை துதிங்க. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா அவரை துதித்துக் கொண்டே இருங்க. ரலா மஷபல் அதியரலவா உடகர மஷகல அதியரலவா ரிதா ரகலத மஷபல் அரலவா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அவரை துதிங்க. அநேக கட்டுகளை சத்ருவானவன் குடும்பத்தில் வைத்தவைகளை, வாழ்க்கையிலே வைத்தவைகளை, முன்னேற விடாமல் பின்னுக்கு இழுக்கிற சங்கிலிகளை ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே உடைக்கிறார். Let the chains be loosed. கட்டுகள் தளர்த்தப்படுகிறது. சிலவற்றை கர்த்தர் உடைக்கிறார். சில சங்கிலிகளை கர்த்தர் உடைக்கிறார். You are so wonderful, Lord. நீர் மிகவும் அற்புதமானவர். நீர் மிகவும் அற்புதமானவர். நீர் மிகவும் அற்புதமானவர். Hallelujah. 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 சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து நீர் ரொம்ப அற்புதமானவர் ஆண்டவரே. ரொம்ப அற்புதமானவர் ஆண்டவரே. ரொம்ப அற்புதமானவர் ஆண்டவரே. ரொம்ப அற்புதமானவர் ஆண்டவரே. உம்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை போல் போதுமானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல் நல்லவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல் ஆண்டவரே பெரியவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா.
என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத. சொல்லுங்க, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத. அல்ல கைத்தட்டி வேகமாக. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். நல்ல கைத்தட்டி சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அல்ல சத்தம் அவரை பார்த்து. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுங்க. என் வாழ்வில், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். அல்ல நல்ல சத்தமா பாடுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஓ பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். ஆமென். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்கா வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம். நல்ல கைத்தட்டை விடுதலையோடு பாடுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் சொந்தமானார், ஆமென். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். இந்த தேவன் அற்புதமானவர், இவர் போதுமானவர், இவர் ஒருவரே பெரியவர், இவர் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. இந்த காலவேளை எங்களுக்கு ஒரு நிச்சயத்தை, ஒரு நம்பிக்கையை நீர் கொடுத்திருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கைக்காய், நிச்சயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி, யாரும் அங்கங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம். இருதயத்தை தேவனுக்கு நேராய் திறந்து அவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் எங்களுக்கு செய்கிற தேவன்.
வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்கு வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க அவரை பார்த்து, நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இன்னும் ஒரு முறை நல்லவரே 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 ஆராதனை ஆராதனை. இன்னும் ஒரு முறை சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, இந்த கால வேளை மனதார எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவன் ரொம்ப அற்புதமானவர் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். நாங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளுக்கான தீர்வை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர். எங்கள் வாழ்க்கையில ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எங்கள் தேவன் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்ய உண்மையுள்ளவர். காலவேளை தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் எங்களோடு அற்புதமாய் இடைப்படுவீராக. நீர் பேசுகிற தேவன். நாங்கள் ஒவ்வொரு முறை இந்த இடத்திற்கு வரும்போது எங்களோடு பேசினவர். இந்த நாளும் நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.